வெல்கம் டு தானா தமிழ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு டிஃபன் தான் செய்ய போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரி போட போகிறேன். ஹோட்டல் ஸ்டைலில் பூரி போட்டு காமிக்க போகிறேன். நம்ம வீட்டில் செய்கிறது மாதிரி இல்லாமல் ஹோட்டலில் எப்படி உப்பு இருக்கும் முட்டை உண்டா அந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க போகிறோம். கோதுமை மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பாக்கெட் தான் ஒன்று எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி நம்ம இப்போ கட்டையிலே இங்கே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பிணையத்துக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 கிலோ ஃபுல்லாக நான் போட்டேன். 1/2 கிலோ கோதுமை மாவுக்கு ஒரு 150 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு நிடம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூனு ரவா போட்டுக்குவோம். ரொம்ப தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்பூனு ரவா போட்டுக்குவோம். நல்லா மாஸ்டர் மாதிரி இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டு கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான சால்ட் உப்பு போட்டுக்கலாம். நம்ம குருமாவிலலாம் உப்பு சேர்ப்போம், அதனால் பார்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த 1/2 கிலோ ஒரு 150, ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன்லாம் வேணால் ஒரு 1/2 ஸ்பூனு ஜீனி போட்டுக்குவோம். நல்லா கலர் கொடுத்து நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு இருக்கும். அது அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ மாவை பிணைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு பிணைஞ்சு விட்டுருவோம். தண்ணியை நடுப்பற ஊற்றி இதெல்லாம் போட்டோமா ஜீனி உப்பெல்லாம் அதை நல்லா கலக்கி விட்டுருவோம். நான் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறீங்கன்னா, நாங்கள் ஒரு 15-20 வருஷம் ஹோட்டல் வச்சுருந்தாங்க. மாஸ்டர் இப்படி தான் பிணைவாரி. நாங்கள் மாஸ்டருக்கு ஜாமான் வாங்கி கொடுக்கறது நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கேன் நிறையா வாட்டி. அதனால் நான் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கே வச்சுருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, மன்னார்குடியில் வச்சுருந்தோம். மன்னார்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வச்சுருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்டே இங்கே ஒரு இடத்துல வச்சுருந்தோம். இங்கே ரெண்டுமே மாற்றி நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கிட்ட ஹோட்டல் வச்சுருந்தோம். அது இதில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி தான் மாஸ்டர் பிணைவார். சூப்பராக இருக்கும். காலையில் போட்டு நைட்டு வரையுமே அப்படியே உப்பியே இருக்கும். அது ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் தானே மைதாலாம் சேர்க்கணும், அதனால் ஒன்றும் செய்யாது. நம்ம அடிக்கடியாக சாப்பிட்றோம், எப்போயாவது தானே சாப்பிட்றோம். நல்லா டைட்டாக மாவை பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா அழுத்தி பிடிச்சி பிணையலாம். அந்த கட்டையில் போட்டு பிணைஞ்சோம்னா நல்லா அழுத்தி நல்லா இப்படி பிணைவாரு பாருங்கள் மாஸ்டர். அந்த மாதிரி நம்மளும் பிணைஞ்சி போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக பிணைஞ்சி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி பூரி சப்பாத்தி எப்படி தானே போடுவார். சப்பாத்திக்கு நம்மள மாதிரி வெறும் கோதுமை மாவில் போட மாட்டாப்புல. அவர் ஒரே மாஸ்டர். எங்கள்கிட்ட ஒரு 10-15 வருஷம் இருந்தாப்புல. ஒரே மாஸ்டர் தான் நாங்கள் வச்சு கடைசி வரையுமே வேலை பார்த்தோம். அதே மாதிரி சப்பாத்தியும் வந்து இது பாதி அது பாதி தான் போடுவாப்புல. 1 கிலோன்னா 4 கிலோ 5 கிலோ போடுவோம். அதில் வந்து 2 கிலோ கோதுமை மாவுனா 2 கிலோ மைதா மாவு வாங்கி கேட்பாப்புல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நேரம் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு நேரம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கடை வந்து திருப்பூரில் நாங்கள் ஒரு 4-5 வருஷம் திருப்பூரில் கடை வச்சுருந்தோம். திருப்பூரில் கடை வச்சு தான் நாங்கள் எல்லாமே இடம் வாங்கினது, வீடு வாசல் கட்டினது எல்லாமே திருப்பூரில் கடை வச்சு தான் நாங்கள் எல்லாமே செஞ்சது. திருப்பூரில் ஒரு 4-5 வருஷம், ஏன் ஒரு 7-8 வருஷம் இருந்தோம் திருப்பூரில். அங்கேயும் ஹோட்டல் தான். இந்த மாதிரி பிணைஞ்சி இப்படி வச்சுருவாங்க. கல்லில் வச்சுட்டு அவங்க பிளாஸ்டிக் கவர்லாம் நம்ம இருக்குல்ல, அந்த மாதிரி கவர் போட்டு தான் போடுவாங்க. நம்ம ஒரு இட்லி துணியை போட்டு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். கவர் போட்டு மூடிடுவாங்க. பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சு போட்டு எடுப்பாங்க. பாருங்கள், இத்தனை பெரிய பூரியாக இருக்கும் ஒரு பூரி. இன்றைக்கி நான் அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது எப்படி உப்புது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ குருமாலாம் நான் வச்சுட்டேன். குருமா வச்சுட்டு தான் மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன்.
குருமா வீடியோலாம் முன்னாடியே ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வேணுன்னா இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். இதை இது பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு இதை என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து இப்படி மாஸ்டர் வந்து இப்படி செய்ய முடியாது, எல்லா மாவையுமே ஒட்டுக்க என்ன செய்வார்னா அப்படி தேய்ச்சி விட்டுருவார். இப்படி தேய்ச்சிக்குவார். இப்படி தேய்ச்சி இப்படி தான் தேய்ப்பாங்க. நான் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கட்டையில் போட்டே தான் இப்படி திரட்டிக்குவாங்க. திரட்டிக்கிட்டு இப்படி கட்டி வச்சுக்கிட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளுக்கு எந்த சைஸு பூரி தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. பாருங்க, இப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க அவங்க. நல்லா பெரிய பெரிய பூரியாக நல்லா குண்டு குண்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி மைதா மாவு வச்சுக்கிட்டு தடவிக்குவாங்க. நல்லா எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு டப்பா மூடி வேணால் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணால் ஒரு டப்பா மூடி இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துங்க. இல்லை அப்படியே இருக்கணும்னா வச்சுங்க. மாஸ்டர்னா அழகாக ரவுண்டாக தேய்ச்சிடுவார். நம்மளுக்கு அந்த மாதிரி தேய்க்கிறது வராதில்ல, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்படி 4 பக்கம் இந்த கங்கில் அப்படி அமுக்கி விடணுங்க. லைட்டாக இப்படி கங்கில் அமுக்கி விட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு வந்துடும். இன்னொரு பூரி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது போட்டோன்னே உப்பிடுச்சு. லைட்டாக நான் பூரியை போட்ட கையோடு அந்த 4 பக்கத்துலேயும் ஓரத்தில் லைட்டாக அமுக்கிட்டோம்னா டக்குன்னு வந்துடும். இப்படி போட்டு இப்படி லைட்டாக அந்த ஓரத்தில் இப்படி இப்படி அமுக்கிடணும். இப்படி அமுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும். நான் செஞ்சது மாதிரி நீங்களும் மாவெல்லாம் சேர்த்து நான் என்னென்ன போட்டேனோ அது மாதிரி கரெக்டாக பார்த்து அது மாதிரி போட்டு பாருங்கள். சூப்பராக அந்த மாதிரி பத்து வரும். இது வந்து நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் கூட இருக்கும். ஏன்னா இது கடையில் நம்ம போடுறது மாதிரியே போட்டிருக்கணும். இது ஒன்றும் இது இல்லை. நீங்கள் இதே மாதிரி பார்த்து போடுங்க. கடையிலெல்லாம் போட்டோன்னே விற்காதில்ல, அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். இந்த மாதிரியே தான் ஹோட்டல்லாம் செய்வாங்க. நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பூரி தான் கொடுப்பாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ பூரியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டுடலாம். நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் மாவெல்லாம் சேர்த்து எப்படி மாவு சேர்க்க சொன்னால் அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக நல்லாவே இருக்கும். நல்லா புஷ்னு உப்பி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் வந்து ஹோட்டலில் செஞ்ச மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் வந்து ஹோட்டல்லையே நான் வச்சுருந்தோம்னு சொன்னேன்னா அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு பாருங்க. அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.